வணக்கம் फ्रेंड्स இந்த வீடியோல Infinix பத்தி பார்க்கலாம். Infinix தரப்புல இருந்து ஒரு மொபைல் லான்ச் ஆகுது. ஒண்ணு இல்லங்க ரெண்டு மொபைல் லான்ச் ஆகுது. அந்த மொபைலை பத்தி பார்க்கலாம். Infinix எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனா தான் லான்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமான ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட ப்ராசஸரும் பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். Realme, Redmi-க்குலாம் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இப்பவே சொல்லிக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா பெட்டரான கேமராவும் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். Infinix தரப்புல இருந்து அவங்களுடைய 0 சீரிஸ் கீழ ஒரு ரெண்டு மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. அதான் பாத்தீங்கன்னா 8 அப்புறம் பாத்தீங்கன்னா 8i அப்படி சொல்லி ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதோட 8 ஓட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஃபுல்லா ஓரளவு தெரிய வந்துருச்சுனே சொல்லலாம். இது எப்படி தெரிய வந்துச்சு அப்படினு சொல்லி கேட்டிங்கனா Infinix ஓட ஒரு ட்ரீசர் வந்து ரிலீக் ஆயிருச்சுனே சொல்லலாம். அந்த லீக்ல பாத்தீங்கன்னா 8 ஓட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ஓரளவு தெரிய வந்துச்சுனா ஏனா அவங்களே அந்த ட்ரீசர்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை வச்சு பார்க்கறப்ப இதோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து தெரிய வந்துருச்சுனே சொல்லலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 6.4 இன்ச் இல்லனா 6.5 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுக்க போறாங்க. இது IPS LCD டிஸ்ப்ளேவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா Full HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்திருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டிங் வந்து இப்ப இருக்காங்க. Infinix தரப்புல இருந்து இது 90 Hz போனது தான் ஃபர்ஸ்ட் முறை நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எந்த ஃபோன்லயே வந்து 90 Hz கொடுத்திருக்காங்களா அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட டச் சாம்பிளிங் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 150 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் ஓவராலா மாஸ் பண்ணிட்டாங்கனே அப்படினு தான் சொல்ல முடியும். ஓவராலா பெட்டரான ஒரு குவாலிட்டில தான் கொடுத்திருக்காங்க. பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்த டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட பேக் பேனல்னு வந்துச்சுனா இது வந்து பிளாஸ்டிக்கா இருக்கிறது தான் மோஸ்ட்லி வந்து வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கம்மி பண்றதுக்காகவும் அப்படி இல்லைன்னா ஒரு பிரைஸ் கட் பண்றதுக்காகவும் பிளாஸ்டிக் பேக் கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. கிளாஸ் பேக்கா தான் நல்லா இருக்கும். அது எப்படி எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லி தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பேனலோட சேர்த்து ஒரு டைமண்ட் டிசைன்ல பாத்தீங்கன்னா ஒரு கேமரா பம்ப் வந்து கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா விவோவோட S1 சீரிஸ்ல வந்த மாதிரியே டைமண்ட் ஷேப்ல வந்து கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 64 மெகாபிக்சலான சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 686ங்கற ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம், அட்வான்டேஜான விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா சோனி சென்சார்னாலே அவுட்புட் வந்து பெட்டரா இருக்கும். கண்டிப்பா இதுலயே வந்து அவுட்புட் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் இருக்கலாம் தெரிய வந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த்துக்கும் 2 மெகாபிக்சல் மேக்ரோவுக்கும் இருக்கலாம் சொல்லி தெரிய வந்திருக்கு. அந்த டைமண்ட் கீழேயே பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் கீழேயே பாத்தீங்கன்னா ஒரு V லேயர் கொண்ட V ஷேப் கொண்ட ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இதோட டிசைன் பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து பெட்டரா இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து செல்ஃபி கேமரா பத்தி பார்க்கலாம். செல்ஃபிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா OnePlus Nord மொபைல்ல கொடுத்த மாதிரி டுயல் பஞ்சுவல் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டு கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 48 மெகாபிக்சல் வந்து சென்சார் வந்து மெயின் சென்சாரா இருக்குன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. அந்த ட்ரீசர்லயும் பாத்தீங்கன்னா அப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சல் வந்து பேர் பண்ணிருக்காங்க. இந்த 8 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைடா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த கேமரா பாத்தீங்கன்னா ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கறப்ப ஓவரால் நல்லாவே கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா இதோட ஃபியூச்சர் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்டெடி வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கதா அந்த ட்ரீசர்லயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அல்ட்ரா நைட் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 960 fps ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீசர்லயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா செல்ஃபிக்கும் லோ லைட் மோட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. கேமரா வச்சு பார்க்குறப்ப இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்குறப்ப ஓரளவு நல்லா இருக்கும் தான் நான் சொல்லி என்னோட எதிர்பார்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதோடைய ப்ராசஸர் ஒரு அந்த ட்ரீசர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறத வச்சு பார்க்குறப்ப மீடியாடெக்கோட ஹீலியோ G90T அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இருக்கலாம் சொல்லி தெரிய வந்திருக்கு. ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா கூகுள் பிளே கன்சோலோட சர்டிஃபிகேஷன் வச்சு பார்க்குறப்ப அதில் பார்த்தீங்கன்னா G90ங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. இந்த ரெண்டு மொபைலில் வந்து G90 ஒரு ப்ராசஸரும் G90T ஒரு ப்ராசஸரும் வரலாம்னு சொல்லி தான் தெரிய வந்திருக்கு. பாப்போம் G90T ப்ராசஸர் மட்டும் கொடுத்தாங்கன்னா வேற லெவலான ப்ராசஸர் கேமிங் வந்து ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான குவாலிட்டி இருக்கும்னு நான் சொல்லி எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துறதுனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் சொல்லி அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து இதோட பேட்டரி
சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேட்டரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லி மென்ஷன் பண்ணவே இல்லை. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரிக்கு மேலே தான் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபாஸ்ட் சார்ஜரும் வரும் அப்படின்னு சொல்லி அந்த டீசர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 18 வாட் சார்ஜர் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி என்னோட எதிர்பார்ப்பு இருக்கு. இதை பற்றி நீங்கள் எத்தனை ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து எத்தனை வாட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததோட ப்ரைஸ்னு வந்துச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 15,000 ரூபாய்க்குள்ள ப்ரைசிங் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா Note 8 ப்ரோக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரியல்மி 6ஐக்கும் ஒரு பெரிய காம்படிஷனாக இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இந்த ப்ரைஸுக்கு மட்டும் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக Infinix வந்து வேற லெவலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்க்குறேன். இவ்வளோதான் இந்த Infinix ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்னோட கருத்து. ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக சொல்லிட்டேன். இதை பற்றி உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.